ஆண்டவர் உன்னை என்னையும் கண்ணை இமை காப்பது போல காத்து கொண்டிருக்கின்றார். ஐயோ, நீ கொஞ்சம் யோசித்துப்பார். எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கட்டும், வியாதி இல்லாத சாவரானா அதை சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் அப்படி படைக்கலையே? இதுக்கு வழி யாரான்னா, பாவம் தான் வியாதி கொண்டு வருகிறது, பாவம் தான் வியாதி மூடுகிறது. சரி, சத்தியத்துக்கு நம்ம கடந்து போவோம். இப்ப இயேசு பிரான் கிட்ட ஒரு வியாதி உள்ள மனுஷனை கொண்டு போறாங்க. இப்ப டாக்டர் இடத்துல கொண்டு போறாங்க. உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்லணும்? ஒரு டாக்டர் இப்ப இயேசு சாமி கிட்ட கொண்டு போறாங்க, என்ன சொல்லணும்? அழுது புலம்புறான், உருள்றான், மரணம் அவனை பிடித்து கொண்டது, தாண்டு வாடி கொண்டிருக்கிறது. அப்ப ஏசப்ப கிட்ட கொண்டு போறாங்க. அவர் என்ன சொல்லி அனுப்பணும்? எப்பா, உன் வியாதி நீங்கிச்சு, நீ சுகமா போ. அதனால சொல்லிக்கணும். நீ கொஞ்சம் யோசித்து பாருங்களா. ஏன் இயேசு அப்பா உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்ற எடுத்து தேத்த சொல்றாரு. அப்போ என்ன பாவத்துக்குள்ள என்ன இருக்குது? இப்ப சொல்லுங்க, வாயத்தன் சொல்லுங்க. பாவத்துக்குள்ள என்ன இருக்குது? வியாதி. ஏமா மகளே, என்ன இருக்குது? நீங்க சொல்லுங்க அம்மா. பாவத்துக்குள்ள என்ன இருக்குது? வியாதி. இப்ப இயேசு கிறிஸ்து ஏன் உன் வியாதி உன்னை குணப்படுத்தின, நீ கடந்து போன்னு சொல்லல, அத சொல்ல. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் எதை ரிலீஃப் பண்ண இவனுடைய வியாதி போகணும்னு ஆண்டவருக்கு தெரியும். இதுவரை நமக்கு தெரியல. இப்ப நீ தெரிஞ்சுக்கின, உன் ஜபம் எப்படித்தமா இருக்கணும்? என் வியாதி போகணும் ஜபம் பண்ண கூடாது. ஆமென், அல்லேலூயா. என்னன்னு ஜபம் பண்ணணும்? அதுதான் பிரைஸ் லார்ட். என்னன்னு ஜபம் பண்ணணும்? அதுதான். பாவத்தை உடைத்துட்டா வியாதி போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒருவரை கொண்டு போகின்ற போது அதை தான் சொன்னார். வேற எதனா சொன்னாரா? பார்க்கலாமா? நீ எடுத்து நீ வாசிப்பை என்று சொன்ன மார்க் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசி. திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஏன்? அவன் வியாதி உள்ளவர் தானே கட்டில் மேல தூக்கி போனாங்க. உன் வியாதி நீங்கிச்சுப்பா, சுகமா போப்பான்னு சொல்லி இருக்கலாம்ல. ஏன் சொல்லல? கொஞ்சம் யோசி. ஞானத்தினாலும் அறிவினாலும் ஆண்டவர்கிட்ட இப்ப கடைசி காலம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஜபங்கள் என் வியாதி போக வேண்டும், என் வியாதி போக வேண்டும் ஜபிக்கவே கூடாது. இதுதான் ஒரு வழிவாசல். பாவத்துக்காக நீ ஜபிக்கின்ற போது எதன் மூலமா நம்ம பேசிட்டு இருப்ப பாவம் உள்ள வந்துடும். ஏதாவது ஒண்ணு செஞ்சிடுவ அறியாம, அது பாவம். நீ கொலை பண்றது, அவனை சாகடிக்கிறதுக்கல்ல பாவம். ரொம்ப டீப்பா போயிடாத. சின்ன சின்ன காரியங்களில் கூட. அதனால தான் சொன்னாரு, உன் வாயை நம்ம சொன்னாரு, உன் வாய்க்கு இடம் கொடுக்காத. அது உள்ள போய் பாவம் உள்ள போயிட்டு வியாதி இழுத்து மூடிடும். தேவனுடைய ராஜ்யம் சொல்லப்படுது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இப்ப